அது இதோட பேலன்ஸ் வராது. Close up, close up. இப்போ மதுரையில் நடக்குது. மதுரையா சின்ன டீமாக இருக்குது. மாவட்டம் அதிக எண்ணிக்கையான வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் மாவட்டம் தான் திருப்பூர். கதைப்படுத்தாலே மாரியம்மா அதுதான் நீங்கள் ஆடும் அம்மா என்ற நீதிபுரம் ஸ்ரீநகர் கொண்டுள்ள மாவட்டம். வேலூர் மாவட்டம் கோட்டைகளின் ராஜா வேலூர் கோட்டை மிக சிறப்பான எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை கொண்டுள்ள மாவட்டம் வேலூர் மாவட்டம். அற்புதமான வீரர்களை கொண்டுள்ள அற்புதமான தங்கமான மாவட்டம் வேலூர் மாவட்டம். அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் நிறைய தொழிலாளர்கள் அதிகமாக கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் சிறப்பான எண்ணிக்கையில் மிக விளையாட்டில் ஒற்றுமையை பலம் என்று கொண்டு வருகின்ற கொண்டிருக்கிற அற்புதமான மாவட்டம் என்று சொல்லுவார்கள். ஒற்றுமையை பலம் தனிமனம் தோற்காகாது என்று அற்புதமான மாவட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதிக பெண்களை கொண்டுள்ள மாவட்டம். வயது பெரிதல்ல, நம்முடைய வீரமே பெருமை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் கல்வி மாவட்டம். காமராஜனுடைய கல்வி பணிகளை திறக்க வைக்கக்கூடிய ஒரு மாவட்டம், கல்வி மாவட்டமாக திகழ்கிறது. மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருள் பெற்று விளங்கக்கூடிய இடமாக திகழ்கின்றது. மதுரையிலே நம்முடைய அழகர் பெருமான் இருக்கின்றார். நம்முடைய யானைமலை ஒத்தக்கடை இருக்கின்றது.
ஆர்வம் வீடு கொண்டுள்ள மாவட்டமாகவும் மேலும் ஆறுகளை வீடுக்கு 6வது ஸ்தலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்புமிக்க மாவட்டமாக பழமலைக்கோடையை கொண்டுள்ள மாவட்டம் கோயிலுடைய ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி என்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கார்டு ஹோல்டர் முன்னாடி வரணும். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. அப்படியே முன்னாடி வாங்க. கார்டு ஹோல்டர் மட்டும் அப்படியே நின்னுங்க. ஒளிவி காசு போடும். ஒழுங்கு தீபம் வடவருகின்ற காட்சி நாம் காண இருக்கின்றோம். இதோ இந்த தலைமை தீபத்தினை நம்முடைய இன்றைய நாளிலே சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதுரை மாவட்டத்தில் காவல்துறை ஆணையர் ஐயாவுங்க திரு லோகநாத ஐபிஎஸ் அவர்கள் இதோ தலைமை தீபத்தினை ஏற்றி சிறப்பிக்கின்ற காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். மிக பெருமையோடு எங்களுடைய மதுரை மாவட்டத்தினுடைய மூத்த தலைவர்களுடைய 25 வயதை சார்ந்தவர்கள் திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் இதோ அற்புதமான முத்திரை பதித்த பெரியவர் தற்பொழுது வெற்றி வீரர் தொடர்ந்து இவருடைய காவல்துறை துணை ஆய்வாளர் அந்த தீபத்தை நீதிமன்ற காட்சி கண்டுபிடிக்கிறோம். படிக்கிறாங்க மனிதர்களுக்கு ஆட்சியில் ஏற்பட்டு ராஜா ஆசிய தடகள போட்டியிலே தேசிய போட்டியிலே கலந்து கொண்டு மலேசிய போட்டியிலே போட்டியிலே பெருமைக்குரிய சத்ரு விரைவாக இந்த காவல்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற நண்பர்கள் உலக காவல்துறை போட்டிகளை கலந்து கொண்டு சாதனை படைத்தவராகவும் தேசிய போட்ட
மற்றும் சாதனையை உருவாக்கி இது முக்கியமான என்னன்னா நமக்கு ஐயாவில் இந்த பொதுமக்களுக்கு கேட்ட வந்து வாசிக்கப்பட்டு அதற்கு பொருள்களோடு இன்னும் முன் கொண்டு வந்ததை நாம் மைசூரில் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட சாதனை வீரர் 100 மீட்டர் 2 மீட்டர் நீளத்தாவலை போட்டியை கலந்து கொண்டு நெடுநாள் மெகா போட்ட உருவான போட்டியை சாதனை பொதுவாக மகிழ்ச்சியாக ஆசிரியரான முதல்ல போட்டியை சந்துருங்கிற போட்டியில் ஆமா ஒரு வீரர்கள் இங்கே அப்படி அற்புதமாக எல்லா வேலையும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சந்துருடைய மாணவ பெருமைகள் அவருடைய விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே அத்தோடு பயந்து அத்துணை வீராங்கனைகள் இந்த பொறுப்பினை பற்றி செயல்பட்டுக் கொள்கின்ற இந்த நல்வேளையிலே இந்த தீபமானது மகிழ்ச்சியோடும் இவருடைய அத்தனை வீரர்கள் ஏற்றி வந்த இந்த தீபமானது நிறைவாக இவருடைய அன்பு சகோதரர் அவர்களுடைய அன்பு சகோதரர் எங்க ஏத்த போறீங்க? நல்ல கைதி போராட்டம் அடுத்த நிகழ்வாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய செயலர் அன்பு சகோதரர் சிவபாலசுந்தர் அவர்கள் உறுதிமொழியை வாசிக்கும் பொழுது வீரர்கள் அனைவரும் உங்களை வலதுகிறத முன்னாடி நீட்டிங்க. எல்லாருமே நிக்கிறவங்க எல்லாருமே வலதுகிறத நீட்டி அன்பு சகோதரர் சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழியை நீங்கள் பலத்த பொருள்களை சொல்லலாம். வலதுகிறத நீட்டிக்கணும். ரைட் ஹேண்ட் ஸ்டெப். சொல்லு சொல்லு. எஸ் மூணாவது போட்டியை துவங்கியிருக்கிறீங்களா? இது முடிச்சோம். 42வது தமிழ்நாடு மூத்தோர் கலகர விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைக்குமாறு அறிவிக்கிறேன். உறுதிமொழி எல்லோரும் திருப்பி சொல்லுங்க. 42வது தமிழ்நாடு மூத்தோர் கலகர போட்டியில் கலந்து கொண்டு பெருமை பெற்ற நாங்கள் விளையாட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாய் நடந்து கொள்வோம் என்றும் நமது மாநில தடகள சங்கத்தில் பெருமைக்காகவும் விளையாட்டு போட்டிகளின் மகிமைக்காகவும் உண்மையாய் நடந்து கொள்வோம் என மனம் மெய் மற்றும் மொழிகளால் உறுதி கூறுகின்றோம். கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. நன்றி நன்றி. 42வது மாநில சிறப்பாக இந்த போட்டியை தொடங்கி வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வரவேற்புரை நடத்துவதற்காக நம்முடைய தமிழ்நாடு மூத்த தடகள சங்கத்தினுடைய செயலர் அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களை அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை 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 சென்னை
தற்போது வரவேற்புரையை நம்முடைய மூத்தோர் கழக சங்கத்தின் செயலாளர் அவர்கள் திரு பழனிசாமி சார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். Respected QSC Governor MPS, National Police, City, Mr. Anil Wanga, Mr. Police, அப்படி உட்கார்ந்தீங்களா? Mr. M.A. Subbaiah, Senior Vice President, Mr. Amuda Subramanian, Vice President, Dr. Bhaskar Raj, Mr. Usman, Secretary, Madurai District Athletic Association, and all respected deputies, மற்றும் இங்கே வருகின்ற அனைத்து தமிழ்நாடு மூத்தோர் கழக வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய